அதுக்கு அடுத்ததா சத்யா இருந்துட்டு, "ஆமாம்மா நான் கூட ஒரு எலக்ட்ரிஷியன் வண்டிய வாங்கலான்னு தான் இருக்கேன்." அப்படின்ற மாரி சொன்ன உடனே, நம்ம முத்து இருந்துட்டு, "அப்படியாடா சத்யா! நான் இந்த வண்டிய எடுத்த ஷோரூம்லயே தெரிஞ்ச ஆளுங்கலாம் இருக்காங்கடா. சொல்லுடா போய் எடுத்துட்டு வந்துரலாம்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "இப்ப இல்ல மாமா, இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும். அப்புறமா எடுத்துக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு சத்யா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா ஒரு வழியா பூஜைலாம் முடிஞ்சிருது. "வண்டி எடுத்துட்டு போலாம்." அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. "அத்தை நீங்க கிளம்புங்க வாங்க." "இல்ல மாப்ள நீங்க போயிட்டு வாங்க." அப்படின்னு சொல்லிட்டு நம்ப சந்திராவும், சத்யாவும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. முத்தும் அதுக்கப்புறம் மீனாவுக்கு ஹெல்மெட் போட்டு, அவரும் ஹெல்மெட் போட்டுட்டு போயிட்டுருக்காங்க. அப்ப டிராஃபிக் போலீஸ் இருந்துட்டு, "என்னய்யா பண்ணிட்டுருக்கீங்க?" "சார் பேப்பர் எல்லாமே கரெக்ட்டா இருக்கு. ஹெல்மெட்டும் போட்டுட்ருக்கோம். அதெல்லாம் சரிதான். நம்பர் பிளேட் எதுக்காக மறைச்சு வச்சு போயிட்டுருக்கு?" "சார் இப்பதான் சார் புது வண்டி பூஜைய முடிச்சுட்டு வந்துட்டுருந்தோம். இப்படியெல்லாம் கேட்பீங்கன்னு எங்களுக்கு தெரியல சார். சார் நாங்க எல்லா விதத்துலயும் தான் எல்லாத்தையும் யோசிக்க முடியும். ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட சிசிடிவி கேமராவில் எந்தெந்த வண்டி போயிருக்கு என்ன ஆயிருக்குன்னு சொல்லி நாங்களும் செக் பண்ணணும்ல. அதனால தான் இந்த மாதிரி ஃபைன் போடுறோம்." அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ஃபைன் கேட்குற நேரத்தில் அருண் வந்துடுறாரு. "என்னையா பிரச்சனை?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "நம்பர் பிளேட் மறைச்சு வச்சுருக்காங்க சார். அதனால தான் ஃபைன் கட்ட சொல்லியிருக்கான். அவங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை." அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா, அருண் இருந்துட்டு, "என்னங்க புது வண்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "ஆமாங்க புது வண்டி தான்." அப்படின்ற மாரி வந்து சொல்லிடுறாங்க. "கொஞ்ச நாள் பொறுத்திருந்தா நாங்களே அந்த வண்டிய தேடி கண்டுபிடிச்சிருக்கோமே." அப்படின்ற மாரி சொன்ன உடனே, முத்து இருந்துட்டு, "ஆமா பெருசா கண்டுபிடிச்சிட்டாலையும், அது இந்நேரம் நேபாளமோ எங்க போய் தங்கியிருக்கோ, எல்லாத்தையும் ஸ்பாட்ஸா பிரிச்சு வச்சிருப்பானுங்க." அப்படின்ற மாரி வந்து சொல்லிடுறாங்க. "இல்ல அருண், இவரே தேடி கண்டுபிடிச்சிட்டாரு. அவங்க கிட்ட இருந்து பணத்தையும் வசூல் பண்ணி தான் எங்க வீட்லயும் கொஞ்சம் பணம் குடுத்ததுனால ஸ்கூட்டி வாங்கிட்டோங்க புதுசா." அப்படின்ற மாரி மீனா வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா, சாதாரண டிரைவருக்கு எதுக்கு இதெல்லாம்? அவ டிரைவர்னா டிரைவர் வேலைய மட்டும் தான் பார்க்கணும். எதுக்காக போலீஸ் வேலைலாம் சேர்த்து பார்க்கணும்?" அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. "போலீஸ் அவர் வேலைய கரெக்ட்டா செஞ்சா, டிரைவர் எதுக்காக அந்த வேலைய செய்ய போறாரு?" அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து பதிலுக்கு சொல்லிடுறாரு. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, மீனா இருந்துட்டு, "பரவாயில்ல இருக்கட்டும்." அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க முத்துவ. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ருதியோட ஹோட்டல் திறப்பு விழா ரொம்பவே சூப்பரா போயிட்டுருக்கு. ரெஸ்டாரண்ட் அவ்ளோ சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹால் ஆளுக்கு வந்து சொல்லிட்டுருக்காங்க. மீனா கிட்ட, "டெக்கரேஷன்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கம்மா." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாமலை வந்து மீனாவ பாராட்டுறாரு. அது விஜயாவுக்கு பிடிக்கல. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ச மீனாவோட குடும்பத்தில இருக்கிறவங்க மொத்த பேரும் இங்க தான் இருக்காங்க. நல்ல விதவிதமா சாப்பாடு போடுவாங்கல்ல, அதெல்லாம் சாப்பிட்டுட்டு போறதுக்காக தான் வந்திருக்காங்க. எதுக்கு என் மானத்த அந்த ஸ்ருதி இப்படி வாங்கிட்டு இருக்காளோ தெரியல. யாராவது பெரிய விஐபிலாம் வந்தா, இப்படிப்பட்ட ஆளுங்கலாம் இங்க இருந்தா, அவங்கலாம் இங்க வந்து சாப்பிடுவாங்களா? அப்படின்ற மாரிலாம் வந்து சொல்லிடுறாங்க. பார்வதிக்கு இது சுத்தமா பிடிக்கல. அவங்களும் உனக்கு சம்மந்தி தானே. எதுக்காக அவங்கள இப்படியெல்லாம் பேசுற? அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆமா பெரிய சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா வெளியில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப ஸ்ருதியோட அம்மாவும், அப்பாவும் வராங்க. அப்ப முத்துவும், மீனாவும் வெளிய தான் நின்னுட்டுருக்காங்க. "பரவாயில்லையே டிரைவர் வேலைய விட்டுட்டு இங்க வந்திருக்கீங்க. எப்படி இருக்கீங்க?" அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டுருக்காங்க. "நீங்க ஓட்டிட்டு வந்தது கூட டிரைவர் இருக்காரு. பூ விக்கிற கடை கூட. முதல்ல சாமிக்கு எங்களுடைய மாலை தான் போய் சேரும். நாங்க ஒண்ணும் அவ்வளோ கீழலாம் இல்ல. நாங்கலாம் ரொம்ப வசந்த இடத்துல தான் இருக்கோம்." அப்படின்ற மாரி நக்கலா மீனா பதில் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா, "நான் ஏதோ தப்பா பேசிட்டேனாங்க." அப்படின்னு சொல்லிட்டு மீனா இருந்துட்டு முத்துக்கிட்ட சொல்லவும், "நீ சரியாத்தான் பேசியிருக்க. அவன் வம்புக்கு இழுக்காம நானும் அவரோட வம்புக்கு நான் போக மாட்டேன்." அப்படின்ற மாரி முத்து வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இனாகுரேஷன் ஃபங்ஷன்ல ஷிஃபு வந்து எல்லாத்தையும் ஜூஸ் எல்லாம் குடுத்துட்ருக்காங்க எல்லாருக்கும். அப்ப நீத்தும் வந்துடுறாங்க. நீத்து கிட்ட ரவி வந்து ரொம்ப நல்லபடியா பேசிட்டுருக்காங்க. இத ஸ்ருதியோட அம்மாவும், அப்பாவும் பார்த்த உடனே, "நம்ம கிட்ட கூட இப்படியெல்லாம் பேசவே இல்ல. பாருங்க அந்த நீத்து கிட்ட இப்படியெல்லாம் பேசிட்டுருக்காருன்னு. இவர நெனச்சாவே ரொம்ப பயமா இருக்குங்க." அப்படின்ற மாரி வந்து சொல்லிடுறாங்க. நம்ம மோனை வந்து சும்மா விடமாட்டாங்க. அதனால இது மோனோட வாழ்க்கை. அவங்களே நல்லபடியா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாசுதேவன் வந்து சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்ததா கார்த்திக் அங்க தான் வேலை செய்றத பார்த்த உடனே, "நீங்க இங்க தான் வேலை செய்றீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "ஆமா மேடம். இந்த ரெஸ்டாரண்ட்ல தான் நான் ஷெஃப்பா ஒர்க் பண்ணிட்டுருக்கேன்." அப்படின்ற மாரி வந்து சொல்லிடுறாங்க.
அதுக்கு அடுத்ததா கமிஷனரும் அதே மாதிரி கமிஷனரோட ஒய்ஃப் கோகிலாவும் வராங்க. அவங்கள பார்த்த உடனே மீனாவும் முத்துவும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. "நீங்க எப்படிங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "இங்க ஷிஃபா ஒர்க் பண்றாருல்ல, அவரோட அத்தை மாமா தான் நாங்க" அப்படின்ற மாரி வந்து சொல்லிடுறாங்க. "ஓ! அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கு அடுத்ததா நம்ம மீனா கிட்ட கமிஷனரோட ஒய்ஃப் கோகிலா இருந்துட்டு, இந்த காலத்தில தனக்கு எந்த பாராட்டும் வராதா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்ல, உங்க அத்தை கூட அவங்க செய்யாத செஞ்சேன்னு சொல்லி பாராட்டுக்காக ஏங்கிட்டு இருந்தவங்க. அவங்களுக்கு மட்டும் நான் டாக்டர் ஷீட் குடுத்துருந்தேன்னா, கண்டிப்பா நான் தேவையில்லாம பிரச்சனையில மாட்டியிருப்பேன். நல்ல வேளை நீங்க குடும்பத்தில ஒருத்தனும் கூட பார்க்காம, அவங்களுக்கு அது கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நீங்க கரெக்டான ஆதாரத்த குடுத்து என்ன காப்பாத்துனீங்க அந்த பிரச்சனையிலேருந்து அப்படின்ற மாரி சொல்லிட்டுருக்காங்க. அதே மாதிரி உங்க அம்மாவோடது பூக்கடையும், கரும்பு மிஷினும் அங்க திரும்ப வரதுக்கு காரணமே முத்துதாம்மா அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. என்ன சொல்றீங்க? அவர் தான் நேர்மையான வழியில அந்த கோயிலோட மேனேஜர் வந்து லஞ்சம் வாங்கிட்டு தான் அந்த கடை எடுத்த விஷயத்த ஆதாரப்பூர்வமா முத்து தான் நிரூபிச்சாரு அப்படின்ற மாரி வந்து சொல்லிடுறாங்க. முத்து ரொம்பவே நல்ல பையன்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் கோகிலா வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிடுறாங்க. உடனே சீதா அதெல்லாம் கேட்ட உடனே, "ஏன் மாமா என்கிட்ட பொய் சொன்னீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "நான் என்ன பொய் சொன்னேன்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "அம்மாவோட கடையும், கரும்பு ஜூஸும் அங்கே வர்றதுக்கு காரணமே நீங்க தானே. அது ஏன் அவரு பண்ணாருன்னு சொல்லி எல்லா எல்லா பாராட்டும் அவருக்கு குடுத்துட்டீங்க. அவரும் அந்த இடத்துக்கு வந்தாரு. ஆனா அதுக்குள்ள நான் பேசி பிரச்சனைய முடிச்சுட்டேம்மா." அப்படின்ற மாரி வந்து சொல்லிடுறாங்க. "அருணும் நம்ம குடும்பத்துக்கு நல்லது பண்ணாரு." அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு மாமா அப்படின்னு சொல்லிட்டு சீதா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ருதி வந்து ஹோட்டல் திறப்பு விழா கல்லாவுல போய் உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டு கல்லாவுல உட்கார வைக்கிறாங்க. ஒரு லட்டோட விலை ரூ. 100ன்னு சொல்லிட்டு அண்ணாமலை கிட்ட வந்து சொல்றாங்க. அண்ணாமலையும் ரூ. 100 பணத்த குடுத்துட்டு லட்ட வாங்கிக்கிறாங்க. ஸ்ருதி எல்லாருக்கும் லட்ட வந்து ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இது வர ரொம்ப கஷ்டப்பட்டுட்டுமா, அதுவும் தனியாளா போராடி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதிய வந்து எல்லாரும் பாராட்டிட்டு இருக்காங்க. தான் ஒய்ஃப் கூட தான் இல்லாம போயிட்டோமேன்னு சொல்லிட்டு ரவியும் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி சிறுகடிக்க ஆசையில இனிமேலாச்சு ரவி ஸ்ருதிய புரிஞ்சுக்கிட்டு ஸ்ருதி கூட வாழ போறாரா? இல்ல நேத்து தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவங்களோட ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்ய போறாரா? என்ன மாரி ட்விஸ்ட் வரப்போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.